வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து மனவளக்கலை சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாற்றல் நம் எல்லோருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தட்டும். மகர்ஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 புத்தகத்தில் 18ஆம் பக்கத்தில் பஞ்சதன் மாத்திரை என்ற பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் முதல் கவி: 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர்மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுனர் வென்று அறிந்து கொண்டோம். உந்த குண்டலினி உருவம் மைய தூறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3 ஒழுங்கு செய்வோம் அப்படின்னு பாடல் கொடுத்திருக்காரு. இப்ப பஞ்சதன் மாத்திரையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த பேராற்றல், இருப்பு நிலையாக இருக்கிற அந்த பேராற்றல் தன்னுடைய விரைவு அறிவு அப்படின்ற 2 தன்மையால விண்ணாகி பின் மெல்ல அலையாக விரிந்த நிலையில காந்தமாகி விண் கூட்டமாகிய பஞ்சபூதங்களில் பஞ்சதன் மாத்திரையாகவும், ஜீவ இனங்களில் அறிவின் படுக்கை நிலை வரும்போது அது மனமாகவும் இயங்குகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வான்காந்தம் பஞ்சதன் மாத்திரையோட அலைநிலைகளில் ஜீவகாந்த அலையோடு மோதும் போது ஜீவகாந்தத்துல காந்த அலை தூண்டப்பட்டு நிலைதான் பஞ்சதன் மாத்திரை, அதாவது அலைகளாக நம்ம உணர்வாக பெறுறோம். இது புலன்கள்ல அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படின்ற நிலையாக மாறிட்டு இருக்கு. காந்தம்தான் புலன்கள் வழியாக வெளியேறும் போது பஞ்சதன் மாத்திரைகளாக வெளியேறுது. அப்ப இந்த பஞ்சதன் மாத்திரைகளை நாம உணர்வுகளாக தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் அப்படின்னு சொல்லும்போது மனிதனுடைய உடல், இந்த பருவுடலானது பஞ்சபூத கூட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூத கூட்டாலான இந்த உடல்ல ஜீவகாந்தம் எப்போதுமே பஞ்சதன் மாத்திரைகளாக மாறி மாறி நம்ம புலன்கள் மூலம் எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப காந்த தத்துவத்துல பஞ்சதன் மாத்திரை விளக்கம் மனிதனுக்கு மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப மனிதன் அனுபவங்களை ஆராய்ந்து அறிவில தெளிவு பெற்று புலன் இன்பங்களை அளவோடும் முறையோடும் அனுபவித்து உடலில் நோய் இல்லாமலும் மனதில் அமைதியோடும் சிறந்த அறிவாளியாகவும் திகழணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பஞ்சதன் மாத்திரை விளக்கம் நமக்கு முக்கியமான அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதையே தான் நம்ம வள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய குரல்ல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லியிருப்பார். விண் என்ற உயிர் துகள்களின் அளவு எண்ணிக்கை ஏற்பதா உடலில் உள்ள விந்துநாத அளவு கேற்ப உயிர் துகள்கள் அளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப உடல் இயக்கம், மன இயக்கம் 2க்குமே நம்ம ஜீவகாந்த ஆற்றல் செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது மட்டும் இல்லாம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் நம்ம உடல்ல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் செலவாகுது. அப்ப ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறும் போது அதன் அணு அடுக்குகள், அதாவது அதன் தன்மாற்ற விரைவு உடல் மற்றும் மூளை செல்களோட அணு அடுக்குகளை சீர்குலையாம அது வெளியேறும் போது அது நம்ம உடல்ல இன்பமாக நம்ம ஒரு உணர்வாக உணர்றோம். அந்த ஜீவகாந்தம் வெளியேறுவது குறைந்தபட்ச அளவுக்கு இருப்புக்கு கீழே போகும்போது அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். அப்ப அது நம்ம துன்ப உணர்வாக நம்ம உணர்றோம். அப்ப வரவு, செலவு, இருப்பு இது எல்லாமே சமமான நிலையில இருக்கும்போது நமக்கு அமைதின்ற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த அமைதின்ற நிலையில நாம இருக்கும்போது தான் இயற்கை பற்றியவோ விளக்கமோ மற்ற விளக்கமோ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயற்கை பற்றிய சிந்தனையோ விளக்கமோ பெறும்போதுதான் நமக்கு பேரின்பம் என்ற ஒரு நிலை கிடைக்கும். அப்ப மனிதனோட வாழ்க்கையில இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 நிலைகள் இருக்கு. மனிதன் புலன் வயப்பட்டு இயங்கும் போது அளவுக்கு அதிகமாக புலன்களை இயக்கி புலன்கள்ல இன்பம் இருக்குன்ற இயக்கி அவன் பெறும்போது ஜீவகாந்த ஆற்றல் அளவுக்கு அதிகமாக செலவுப்படும் போது இருப்புல குறைவு ஏற்படும் போதுதான் அவனுக்கு துன்பம்ன்றது கிடைக்குது. அப்ப துன்பத்தை குறைத்து இன்பத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற போது ஜீவகாந்த ஆற்றல் இருப்பு உடல்ல அதிகபட்சம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இன்ப துன்ப தோற்றம், அப்ப மாற்றம் இவையெல்லாம் உணர்ந்து
மனதை அமைதி நிலையில வைத்துக் கொள்ளவும். அப்ப இயற்கையை பற்றி அறிவை நமக்கு பெறணும் அப்படின்னா இயற்கையோடு மனதை ஒன்றி அதில் மறைந்திருக்கும் ரகசியத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னா அந்த பேரின்ப நிலைக்கு நம்ம போக முயற்சித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அதற்கு நமக்கு இந்த பஞ்சதன் மாத்திரை விளக்கம் மனிதனுக்கு மிகவும் அவசியமானதாக ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது நமக்கு எப்ப இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஞானியை அடைந்து, அதாவது மகான் குருவின் மூலியமாக தீட்சை பெற்று கீழே இருக்கிற குண்டலினி சக்தியை மேல கொண்டு வந்து ஆகினை குருவ மத்தியில வைத்து அந்த உயிரின் மேலேயே மனம் வெளிப்புறமாக போயிட்டு இருக்க மனதை திசை திருப்பி உயிரின் மேலேயே மனம் வைத்து மனதை அமைதி நிலை கொண்டு வரும்போது அப்ப மனதின் அலைச்சூழல் குறைய உயிரின் இருப்பை நம்ம அதிகப்படுத்தும் போது நமக்கு மனதுக்கு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி நிலையிலேயே நம்ம இருக்கும்போது அந்த இறைநிலையை நம்ம விரைவில் உணர முடியும். அதைதான் இறைநிலையோடு ஒன்றி எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதி நிலை வெளிப்பாய் நிற்கன்னு சாமி சொல்வார். இப்ப கரைந்து போகும் தன்முனைப்பு, அந்த இறைநிலை உணர்வை நம்ம அடையும் போது நம்ம கிட்ட இருக்க தன்முனைப்பும் மறைந்து போகும். அப்ப காணும் தெய்வம் அப்படின்னு துரியாத பாடல்ல சாமி சொல்வார். அப்ப அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மன அலைச்சல் குறைவாக இருக்கணும். அப்ப ஜீவகாந்த செலவு குறைவாக இருக்கணும். உயிர் துகள்களின் இருப்புக்கு ஏற்பதான் ஜீவகாந்தம் இருக்கு. அப்ப உயிர் துகள்களின் இருப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உயிரின் மேலேயே மனம் வைத்து தவம் பண்ண சொந்த தனி, அதாவது உண்ட குண்டலினி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்றுன்னு சொல்றாரு. அப்ப அந்த அறிவு அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னீங்கன்னா குண்டலினி சக்தியை நம்ம கீழே இருக்கிற சக்தியை மேலே கொண்டு வந்து அதன் மேலேயே தவம் செய்யவும் அப்ப நம்மளே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட செயல்களை அன்றாடம் ஒழுங்குபடுத்தி கொண்டு புலன் மயக்கத்துல இருந்து விடுபட்டு மனம் திசை திருப்பி எல்லாத்திலையும் ஒரு அளவு முறையோட நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்ம சொந்த தனி முயற்சினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம்னு சொல்றாரு சாமிஜி. அப்ப எண்ணம் தான் சொல்லாகுது, சொல்லுதான் செயலாகுதுன்ற போது நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர நமக்கு அந்த இறைநிலை உணர்வு எளிதில கிட்டும் அப்படின்னு சாமி இந்த பாடல்ல சொல்ல வர்றாரு. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அணிவதையே இன்பமென உணர்மயக்கம். அப்ப இந்த புலன்கள் மூலமாக உயிராற்றல் செலவைதான் நம்ம இன்பம்னு உணர்ந்து மயக்க நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நிலையில இருந்து சிந்தனையில் உயிருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதையே ஐயுணர் என்று அறிந்து கொண்டோம். அப்ப என்னுடைய ஜீவகாந்த செலவுலதான் நான் எல்லா உணர்வுகளையும் இன்பமாகட்டும் துன்பமாகவும் பெறேன்றதை நான் உணரும் போது எனக்கு ஒரு அறிவுல தெளிவு வருது. அப்ப குண்டலினி சக்தியின் மூலியமாக என்னுடைய மனதை திசை திருப்பி என்னுடைய உயிரின் மேலேயே நாம் வைக்கும் போது எனக்கு மனதுக்கு அமைதியும் தெளிவும் கிடைக்குது. அந்த நிலையில நாம சிறப்பாக வாழ்ந்து நாமும் சிறப்பாக வாழ்ந்து நம்மை சார்ந்த இந்த சமுதாயத்தையும் சீர்பட முயற்சிப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.